அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வியாதிப்பட்டவனாய் இருந்தபோது கர்த்தருடைய தீர்க்கனாகிய ஏசாயா வந்து சொல்லுகிறான், நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அந்த வார்த்தைகளினால் மிகுந்த வேதனைப்பட்டு நொறுங்குண்டு ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டினபடினால் எந்த தீர்க்கனுடைய வாயிலிருந்து எதிர்மறையான வார்த்தை வந்ததோ அதே தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து மீண்டும் ஒரு நேர்மறையான பாசிட்டிவான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். உன் ஆயுசு நாட்களை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினதை, திடப்படுத்தினதை நாம் வாசிக்க முடிகிறது. அந்த நேரத்திலே எசேக்கியா ராஜா அந்த வியாதி நீங்கி சொஸ்தமான போது சொன்ன வார்த்தைகளிலே ஒன்றுதான் நாம் வாசித்த இந்த ஒரு வசனம். அதில் இந்த ஒரு வார்த்தையை நான் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும். கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஜெபம் அதுதான். என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும். அப்படின்னா என் காரியத்தை உம்முடைய காரியமாக எடுத்துக்கொள்ளும். என்னுடைய விஷயங்கள், நான் கடந்து போகிற சூழ்நிலைகள், நான் கடந்து போய் கொண்டிருக்கிற காரியங்கள், நான் சந்திக்கிற சவால்கள், நான் சந்திக்கிற பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், இதை எல்லாவற்றையும் நீர் என்ன செய்யும்? உமக்கு மேலே போட்டுக்கொள்ளும். உமக்கு மேலே போட்டுக்கொள்ளும். என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும். நான் ஒடுங்கி போகிறேன், நான் ஒடுங்கி போகிறேன். 10வது வசனத்தை வாசியுங்கள். நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று அறுப்புண்ண போகிற போது சொன்னேன். 13வது வசனம். நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். சொன்னேன். கவனிங்க, எந்த சூழ்நிலையில் எசேக்கியா ராஜா என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று சொல்லுகிறான் என்றால், இந்த வார்த்தைகளை அவன் கேட்டவுடனே அவன் இருதயம் நொறுங்கி வேதனைப்பட்டு அவன் சொல்லுகிறான், அவ்வளவுதான், நான் அறுப்புண்டு போகிறேன் என்று சொன்னேன். எண்ணம் கொண்டிருந்தேன், இன்று இரவுக்குள் என்னை முடிவடைய பண்ணுவீர், இன்று இரவுக்குள் என் வாழ்க்கை முடிய போகிறது, ஒரு கூடாரத்தை போல் அது பெயர்ந்து போக போகிறது, என்னுடைய காலங்கள் முடிய போகிறது என்று எனக்குள்ளே நான் எண்ணம் கொண்டிருந்தேன். எனக்குள்ளே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். எனக்குள்ளே நான் பேசிக் கொண்டிருந்தேன். 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், கூவினேன். என்ன செய்தேன்? கூவினேன், புலம்பினேன். சொன்னேன், எண்ணிக்கொண்டிருந்தேன், கூவினேன், புலம்பினேன். இதனால் நான் ஒடுங்கி போனேன். இதனால் நான் ஒடுங்கி போனேன்.
இப்போ அவனுக்கு ஒன்று தெரிந்து விட்டது, நான் எனக்குள்ளேயே நான் சொல்லிக் கொள்ளுகிறதுனாலேயோ, எனக்குள்ளேயே நான் புலம்புகிறதுனாலேயோ, எனக்குள்ளாலேயே என்னுடைய சிந்தையில் நான் நினைத்து கொண்டிருக்கிறதுனாலேயோ, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த சவால்களிலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து என்னால் வெளிவர முடியாது. நான் இதற்கு மாறாக நான் ஒடுங்கி போய் கொண்டுதான் இருப்பேன். ஒன்று நான் செய்கிறேன், ஆண்டவரே என் காரியத்தை உம்மேற் போட்டுக்கொள்ளும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி நான் சொல்ல மாட்டேன், இனி நான் புலம்ப மாட்டேன், இனி நான் கூவிக்கொண்டிருக்க மாட்டேன், இனி நான் எண்ணிக்கொண்டிருக்க மாட்டேன். என் முழு காரியத்தையும் யார் மேலே போட்டுக்கிறேன்? ஆண்டவர் மேலே. ஹீ இஸ் ரெக்வெஸ்டிங். ஆண்டவரத்தில் கேட்குறான், கர்த்தாவே என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் காரியம் எதுவாக இருந்தாலும் இந்த பகல் வேலையில் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலேருந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் என்னென்னமோ இந்த காரியத்தை நினச்சி என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாச்சு, புலம்பியாச்சு, கூவியாச்சு, எனக்குள்ளால் எதிர்மறையான எண்ணங்கள் எனக்குள்ளால் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். இது நிமித்தம் நான் ஒடுங்கி கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கை ஒடுங்கிட்டே இருக்குது. என் வாழ்க்கையில் ஒடுக்கத்தை தான் நான் பார்க்குறேன். ஆமாம், இன்றைக்கு என் காரியத்தை உங்கள் மேலே போட்டுக்கொள்ளும். சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், உங்கள் கணவனுடைய காரியமாக இருக்கலாம், உங்கள் எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் வீட்டின் சூழ்நிலையாக இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருதயத்தினால் யாரையும் பார்க்காதீங்க, வெக்கப்படாதீங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது ஆமேன், கர்த்தர் எனக்காய் யாவை செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போகணும். ஹல்லேலூயா. தேங்க்யூ சொல்லுங்கள். என் காரியத்தை உங்கள் மேலே போட்டுக்கொள்ளும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூப்பா, 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 தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்கள், சொல்லுங்கள். என் காரியத்தை உங்கள் மேலே போட்டுக்கொள்ளும், என் காரியத்தை உங்கள் மேலே போட்டுக்கொள்ளும். வாய் திறந்து சொல்லுங்கள். எசேக்கியா கூவினானா, எசேக்கியா அவன் சத்தமிட்டானா, அந்த விண்ணப்பத்தின் சத்தம் அவருக்கு போய் எற்ற அளவுக்கு இருந்துச்சு. அவருடைய கூப்பிடுகிற சத்தம் அவருக்கு எற்ற அளவு இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்களாக ஒன்று சொல்லிகிட்ருக்கிறீங்கல்ல, இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிற இந்த காரியத்தில் நீங்களாக ஒரு முடிவெடுத்து, நீங்களாக ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற அந்த நெகட்டிவான அந்த காரியங்கள், அந்த எதிர்மறையான காரியங்களை விட்டுட்டு ஆமென், ஹல்லேலூயா, என் காரியத்தை உங்கள் மேலே போட்டுக்கொள்ளும், உங்கள் மேலே போட்டுக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், 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 தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் போய் ஒரு வழக்கறிஞர்கிட்டையோ ஒரு ஜட்ஜுக்கிட்டேயோ போய், சார் என் கேஸை நீங்கள் எடுத்து நடத்துங்க சார் அப்படின்னு சொல்கிறது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே ஆமென், என் கேஸை நீங்கள் நடத்துங்க, என் காரியத்தை நீங்கள் நடத்துங்க, என் காரியத்தை நீங்கள் நடத்துங்க. என் பிரச்சனையில், இந்த போராட்டத்தில், இந்த பலவீனத்தில் ஆமென், என்னால் தாண்ட முடியாத இந்த மதிலுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன். என்னால் தாண்ட முடியாத ஒரு பெரிய மதிலுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன். என்னால் இந்த மதிலை என்னால் தாண்ட முடியாது. என் பலத்தால், என் ஞானத்தால், என் சத்துவத்தால் தாண்ட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. டேக் மை கேஸ், என்னுடைய கேஸை நீங்கள் நடத்துங்க, என்னுடைய காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எனக்காக நீங்கள் ஆமென் என் பட்சத்தில் இருங்க. டேக் பை மை சைடு, என்னுடைய பட்சத்தில் இருங்க, எனக்கு பாதுகாப்பாக இருங்க. ஆமென். எசேக்கியா ஜெபிக்கிறான், லார்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, என் காரியத்தை உம்மேல போட்டுக்கொள்ளும். நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், அதனுடைய முடிவு நான் ஒடுங்கி போய்கொண்டே இருக்கிறேன், நான் ஒடுங்கி போய்கொண்டே இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை ஒடுங்கி கொண்டே இருக்கிறது. இந்த பகல் வேளை என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொள்ளும், என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொள்ளும், என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொள்ளும்.
ஹல்லேலூயா. என் காரியத்தை உங்க மேல போட்டுக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், என் கேஸை நடத்துங்க சார் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் நிற்கிறோம்ல, நீங்கள் தான் எப்படியாவது இந்த காரியத்தில் நீங்கள் இந்த கேஸை நடத்தி எனக்கு ஒரு ஜெயத்தை தரணும். என் பக்கத்தில் எல்லாம் நியாயம் இருக்குது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அநியாயம் இருக்குது, ஆனால் நீங்கள் தான் இந்த கேஸை அப்படி, அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். என் காரியத்தை உண்மையில் போட்டுக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். ஒடுக்கம் மாறும், ஒடுக்கம் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒடுங்கி போவதற்கான காரணங்கள் சிலதை வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் சொல்லி, ஆண்டவர் இந்த பகல் வேளை என் இருதயத்தில் வைத்தது, ஒடுங்கின ஆவியை கர்த்தர் நீக்கி ஒரு துதியின் ஆடையினால நம்மை ஆமென் அலங்கரித்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஒன்று நாம் வாசித்த இதே வேத பகுதியில் ஆமென் வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா, நான் ஒடுங்கி போகிறேன். காரணம் என்ன? வியாதியினால். முதலாவது ஒடுக்கம் எதனால் வருகிறது? வியாதியினால். சங்கீதம் 107:17 வாசியுங்கள். சங்கீதம் 107:17. நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தில், நிர்மூடர் தங்களுடைய பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரத்தில் நோய்கள் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. நம்முடைய சரீரம் பலவீனப்படுவதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. கீபோர்டு வாசிக்க வேண்டிய தம்பி வரல, அவனுக்கு சரீரத்தில் பலவீனம். என்னடா திடீர்னு பலவீனம் அப்படின்னா, நான் ஃபில்ட்ரு வாட்டர் குடித்தேன், அது தண்ணி எனக்கு செட் ஆகலை, காய்ச்சல். அப்போ நம்முடைய சரீரத்துக்கு ஒவ்வாத சில காரியங்கள் நம்முடைய சரீரத்துக்குள் போகும்போது சரீரத்தை நோய்வாய்ப்பட செய்கிறது. இன்னொன்று, இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். நேற்று வெயில், பகலில் மழை, இப்பொழுது வெயில், மாலையில் என்ன ஆகுமோ நமக்கு தெரியாது. இப்படி இயற்கையிலே கால நிலைகளிலே ஏற்படுகிற மாற்றங்கள் நம்முடைய சரீரம் அதற்கு ஒத்துப்போகவில்லை என்றால் நம்முடைய சரீரத்தில் பலவீனம் வருகிறது. வயது முதிர்வுகள். ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டும் போது மனுஷனுடைய சரீரத்திலே அவயவங்கள் பலவீனப்படுகிறது. அது நிமித்தம் வரக்கூடிய வியாதிகள், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கொரோனா போல திடீரென்று மனிதர்களால் சத்துருக்களால் உருவாக்கி விடப்படுகிற ஒரு காரியத்து நிமித்தம் பலவீனங்கள், வியாதிகள். நாம் உட்கொள்ளுகிற ஆகாரங்கள் நமக்கு செட்டாகல அப்படின்னா அது நிமித்தம் பலவீனம். இப்படி பல காரியங்கள், இயற்கையினால, சூழ்நிலைகளினால, நம்முடைய சரீரம் பலவீனப்படுறதுனால இப்படி நிறைய வியாதிகள். இங்கே வசனம் சொல்லுகிறது, நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அப்போ நோயினால் ஒடுக்கம் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒடுங்கி போகிறோம். 12 வருஷம் ஒரு சகோதரிக்கு பலவீனம், வியாதி என்றால் அவளுடைய வாழ்க்கை ஒடுங்கி போனது. 18 வருஷம் பலவீனம் என்றால் அவளுடைய வாழ்க்கை ஒடுங்கி போனது. 38 வருஷ பலவீனம், அவளுடைய வாழ்க்கை ஒடுங்கி போனது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வியாதிகள், பலவீனங்கள் வரும்போது அவன் என்ன செய்கிறான்? ஒடுங்கி போகிறான். உடனே நம்ம என்ன கேட்குறோம்? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அவங்க நாளுக்கு நாள் அவங்க சரீரம் தேய்ந்து கொண்டு இருக்கிறது. நாளுக்கு நாள் அவர்களுடைய சரீரம் மெலிந்து கொண்டு இருக்கிறது. நாளுக்கு நாள் அவருடைய உருவம் அப்படியே அழிந்து கொண்டு இருக்கிறத பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நாம் கேட்குறோம், ஏன்க்கா, ஏன் உங்கள் உடம்புக்கு சரியில்லையா? அப்போ இங்கே அக்கிரமங்களினால் நோய் கொண்டு, எல்லா வியாதிகளுக்கும் இந்த உலகத்தில் மருந்து உண்டு. எல்லா வியாதிகளுக்கும் இந்த உலகத்தில் என்ன உண்டு? மருந்து உண்டு. ஆனால் அக்கிரமங்களினால் வருகிற நோய்க்கு என்ன கிடையாது? மருந்து கிடையாது. அது மனம் திரும்புதலில் மட்டும்தான் சுகம் உண்டு. அல்லேலூயா. ஸ்கேனில் நார்மல், எக்ஸ்ரே நார்மல், பிளட் ரிப்போர்ட் நார்மல், எல்லாம் நார்மல். ஆனால் சரீரத்தில் வியாதி.
சரீரத்தில் நோய், அவயவம் பாதிக்கப்படுகிறது, ஏதோ ஒரு பலவீனம் என்னை தாக்குகிறது அப்படின்னா உடனே நாம் இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே அப்படின்னு சொல்லி மருத்துவ முறைகளை மாற்றுவதை விட்டுவிட்டு மனம் திரும்புதலுக்கு நாம் இடம் கொடுக்கும்போது நம்முடைய நோயை கர்த்தர் நீக்குகிறார், ஒடுக்கத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே எசேக்கியாவுக்கு வந்த வியாதி அப்படிங்கிறது திடீரென்று அவனுக்கு வருகிறது, பலவீனம் திடீரென்று வருகிறது. அவன் இதுவரைக்கும் தன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தினதில்லை. எசேக்கியா ராஜாவை குறித்து தியானிக்கும் போது பல காரியங்கள் அவனை குறித்து மேன்மையான காரியங்கள் இருக்கிறது. அதே போல் டிராபேக்ஸும் நிறைய இருக்குது. அதை ஒரு நாள் நான் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன். நான் எழுதி வச்சிருக்கிறேன். திடீரென்று ஒரு வியாதி அவனுக்கு வருகிறது. இது கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வருகிறது. அப்போ அவனுக்கு நன்றாய் தெரியும், இந்த பலவீனம் வேற எங்கேயோ இருந்து வரல, இது ஆண்டுடைய தீர்க்கன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது அப்படின்னா ஏதோ சம்திங் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. அதனால தான் அவன் உடனடியாக மருத்துவர்களை நாடாமல், பரிகாரிகளை நாடாமல் நேரா தேவன் பக்கமாய் திரும்பி, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்தேன். அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே உமக்கு முன்பாக செய்தேன் என்பதை. அப்ப இப்போ என்ன மேட்ரு? இதெல்லாம் செஞ்சேன், மன உத்தமமா நடந்தேன், பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரணும். ஆனா இப்போ இவன் எசேக்கியா என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாக இருக்கிறேனே, நான் உம்முடைய பார்வைக்கு நலமானது தானே செய்கிறேன், உமக்கு முன்பாக மன உத்தமமாய் உண்மையாய் நடந்து கொண்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அவன் என்ன சொல்றான்? இதெல்லாம் செய்தே என்பதை நினைத்தரணும். அப்ப ஆரம்பத்தில் இருந்த அந்த உண்மை, ஆரம்பத்தில் இருந்த அந்த மன உத்தமம், ஆரம்பத்தில் அவருக்கு நலமானதையே செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எசேக்கியா ராஜாவுக்குள்ள குறைஞ்சதுனால தேவன் சில வியாதிகளை அனுப்பி அவனை மீண்டுமாய் தன் பக்கம் திருப்ப விரும்புகிறார். இதற்கு வேறு எந்த பரிகாரம் இல்லை. அவன் மனம் திரும்பினால் அந்த வியாதி அவனை விட்டு மாறும். அல்லேலூயா. அப்ப நோயினால் ஒடுக்கம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வியாதி பலவீனம். எந்த குடும்பத்தை பார்த்தாலும் வியாதி பலவீனம். என்ன அதாவது இதுவரைக்கும் கேட்காத வியாதிகள், இதுவரைக்கும் பார்க்காத பலவீனங்கள். சரீரத்தில் இப்படியெல்லாம் பலவீனம் வருமா? இப்படியெல்லாம் வியாதி வருமா? திடீரென்று வியாதிகள் பலவீனங்கள் வருகிறது. அது பல காரணங்களினால் வரலாம். ஒருவேளை நம்முடைய அக்கிரமங்களினால் வருமேயானால் அவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பும் போதுதான், மனஸ்தாபப்படும் போது, மனம் திரும்பும் போதுதான் அந்த ஒடுக்கம் மாறுகிறது. ஹல்லேலூயா. அந்த பலவீனம் எசேக்கியா ராஜாவை ஒரு செகண்ட்ல ஒடுக்கிருச்சு. ஒரு செகண்ட்ல அவன் ஒடுக்கத்துக்குள்ள போயிட்டான். ஒரு பெரிய ராஜா, அவன் ஒடுங்கி போகிறான். அது அவனுடைய சிந்தையை பாதிக்கிறது, அவனுடைய எண்ணோட்டத்தை பாதிக்கிறது, அவனுடைய வாயின் வார்த்தைகளை பாதிக்கிறது. உங்க சரீரத்தில் ஒரு வியாதி வரும்போது உங்க சரீரத்தை மட்டும் அது பாதிக்காது. அந்த வியாதி வந்த உடனே அவனுடைய வாயின் வார்த்தைகள் மாறுகிறது, அவனுடைய எண்ணங்கள் மாறுகிறது. எல்லாம் எதிர்மறையாகவே பேசி கொண்டிருக்கிறான். இன்று இரவுக்குள் என்னை முடித்து போடுவீர், இன்று இரவுக்குள் என் வாழ்க்கை முடிய போகுது, இன்று இரவுக்குள் என்னை முடிவடைய பண்ணுவீர், இன்று இரவுக்குள். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்றாரு, உங்க பலவீனத்தின் நிமித்தம் நீங்க ஒடுங்கி போயிருந்தீங்கன்னா அந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றி உங்க ஒடுக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை தருவார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏன் ஒடுங்கி போகிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒடுக்கம் வருகிறது என்றால், ஒன்று நோயினால், வியாதியினால். ரெண்டாவது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒடுங்கி போவதற்கான காரணம் என்ன? அதே சங்கீதங்களின் புத்தகம் 107வது சங்கீதம் 10-11 வசனங்களை வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும்
மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். ஆமென். அப்போ ஒன்று, வியாதியினால் நமக்கு ஒடுக்கம் வருகிறது. இரண்டாவது, இங்கே வசனம் சொல்லுகிறது, ஏன் நமக்கு ஒடுக்கம்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் எங்க இருக்கிறாங்க? ஒடுக்கத்தில் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? ஒடுக்கத்தில் இருக்கிறாங்க. யார் இவங்க? கர்த்தருடைய ஜனங்கள். யார் இவங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். யார் இவங்க? தேவனால் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து தேவனால் சேர்த்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள். இப்போ எங்க இருக்கிறாங்க? ஒடுக்கத்தில் இருக்கிறாங்க. ஏன் அந்த ஒடுக்கம் வந்துச்சான்? வசனம் அழகா சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தேவனுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணி. இவர் என்ன சொல்றது நான் கேட்கிறது, ஆண்டவர் என்ன சொல்றது நான் கேட்கிறது. தேவனுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினது நிமித்தம் இன்னைக்கு ஒடுக்கம். இன்னைக்கு என்ன வந்திருக்குது? ஒடுக்கம். ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து என்ன செய்தானாம்? அலட்சியம் பண்ணினானாம். தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த மேன்மையை குறித்து அவன் மேன்மையாய் கருதாமல் அதை அசட்டையாய் அலட்சியமாய் எண்ணினான். இங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் சேர்க்கப்பட்ட ஜனம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை என்ன செய்தாங்க? அசட்டை பண்ணாங்க. பிரதர் இது வேண்டாம், சிஸ்டர் இது வேண்டாம், தம்பி இது வேணாம், தங்கச்சி உன்னை பற்றி இது காரியம் கேள்விப்படுறேன், தம்பி உன்னை குறித்து இந்த காரியத்தை நான் கேள்விப்படுறேன், இது வேண்டாம், இது காரியம் சரியில்லை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தா, இந்த காரியத்தை இப்படி செய்யாதீங்க, இப்படி பண்ணுங்க, கொஞ்ச நாள் காத்துருங்க, இப்படி பண்ணாதீங்க, அவசரப்படாதீங்க, அலட்சியமாக இருக்காதீங்க என்று சொன்னால் அந்த ஆலோசனையெல்லாம் என்ன செய்தார்களாம்? அசட்டை பண்ணினார்களாம். அசட்டை பண்ணித நிமித்தம் இப்போ எப்படி இருக்கிறாங்க? ஒடுக்கத்தில் கட்டுண்டு இருக்கிறாங்க. ஒடுக்கத்தில் கட்டுண்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு, நிறைய குடும்பங்களுக்கு தெரியும், நாம் தேவனுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணனால தான் இன்னைக்கு இந்த ஒடுக்கம். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு அந்த காரியத்தை அவர் மேலே வச்சிட்டு போங்க, இந்த ஒடுக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை கத்த தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அசட்டை பண்ணும்போது நமக்கு ஒடுக்கம் வருகிறது. ஏசா அசட்டை பண்ணினான், அலட்சியம் பண்ணினான். இப்போ தகப்பனுக்கு முன்னாடி போய் நின்று தைரியமாய் அவனால கேட்க முடியல. தைரியமாய் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை சுதந்தரிக்க வேண்டியவன், தனக்கு வர வேண்டிய நன்மைகளை சுதந்தரிக்க வேண்டியவன். இப்பொழுது வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் அழுதும் அதை பெற்றுக்கொள்ளாமல் போனான். அசட்டை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அசட்டையா இருக்காதீங்க. அல்லேலூயா. அசட்டையா இருக்காதீங்க. உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணாதீங்க. ஒரு வைத்தியர்கிட்ட போய் மருந்து எடுக்கிறோம். அந்த வைத்தியர் சொல்கிறாரு 6 நாட்கள் பத்தியம். என்னது? 6 நாட்கள் பத்தியம். தண்ணி படக்கூடாது, தண்ணி நீங்கள் குடிக்கக்கூடாது. அப்படி தாகம் இருந்தால் ஒரு கொஞ்சம் கஞ்சி தண்ணி குடிச்சிடலாம். அப்புறம் தேங்காயை வறுத்து அரைச்சி என்ன செய்யணும்? கொத்தமல்லியை வறுத்து எல்லாம் வறுத்து அரைச்சி மசாலா வச்சு வெண்டைக்கான்னு சொல்கிற பாருங்க, முருங்கைக்காயோ வழுதனங்காயோ வச்சு ஏதோ வைத்தியத்தை மருந்து எடுக்காத மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறீங்க பார்த்தீங்களா? எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சதே அதுதான். என்ன பேசினாலும் ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்துருப்பீங்க. உங்களையே குறித்து சொன்னாலும் என்ன குறித்து தான் சொல்கிறாரான்னு தெரியாத மாதிரியே உட்காந்துருப்பீங்க. அந்த கிருபை இங்கே இருக்கிறவங்களுக்கு மாதிரி வேறு எங்கேயும் நான் பார்க்கல. அல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த 6 நாள் குளிக்கக்கூடாது. அப்படின்னா குளிக்கக்கூடாது. அந்த 6 நாள் என்ன செய்யணும்? வறுத்தரைச்சி தான் சாப்பிட்ணுன்னா என்ன செய்யணும்? வறுத்தரைச்சி தான் சாப்பிட்ணும். தண்ணி குடிக்கக்கூடாதுன்னா குடிக்கக்கூடாது. 6 நாளைக்கு பிறகு 7ஆவது நாள் என்ன செய்யலாம்? வெந்நி போட்டு குளிக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு ஆலோசனை. இது என்னது? ஆலோசனை. அவரு கிடைக்காரு வைத்தியருக்கு.
ஆமே, வைத்தியர் சொன்னாராம். ஆமே, நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைத்தியர் தர எண்ணெயும் குடிச்சிக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் அறை வீட்டிலிருந்து வெளியே வரவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சொம்பு மோர் குடித்தாலும் நிற்காது. ஏன்னா ஆலோசனை என்ன செஞ்சிட்டீங்க? அசட்டை பண்ணிட்டு. தேவனுடைய ஆலோசனை அப்படிதான். மனுஷனுடைய ஆலோசனைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு டாக்டர் சொன்னார், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை, ஏன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே வயிற்றுல தானே போகுது, சொல்லுங்க, வயிற்றுக்குள்ளே தானே போகுது. இந்த மாத்திரையை கடித்து சாப்பிடுங்க, இந்த மாத்திரையை தண்ணியோட என்ன செய்யுங்க, விழுங்குங்க. இந்த மாத்திரையை சும்மா வாயில் போட்டு மென்னுக்கிட்டே என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, அது கரைஞ்சி போகட்டும். சார் எல்லாம் வயிற்றுக்குள்ளே தானே சார் போகுது. அதை கடித்து போட்டால் என்ன, தண்ணியில் போட்டால் என்ன, இல்லை நீங்கள் சும்மா தூக்கி போட்டால் என்ன, சொல்லுங்கள். அது ஒரு ஆலோசனை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆலோசனையை அசட்டை பண்ணாதீங்க. ஆமே, ஒரு 3 வயசு பையன் 80 வயசு பாட்டிகிட்ட சொல்கிறான், பாட்டி கீழே கல் கிடக்கு பார்த்து வா. இது இல்லை, நீங்கள் டிவியை பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு டிவியில் ஒரு தேவ மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லுவார், அது உங்களுக்கு ஆலோசனையாக வரலாம். எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய ஆலோசனை ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனுடைய ஆலோசனை என்ன செய்யாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. இங்க வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனால் சேர்த்து விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள். அதனால அவங்க ஒடுக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒன்று, வியாதி நம்மை ஒடுக்குகிறது. 2வது, நம்முடைய அலட்சியம், நம்முடைய அசட்டை நம்மை ஒடுக்குகிறது. நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும், நேரத்துக்கு நேரம் தூங்கணும். ஒரு சராசரி மனுஷனுக்கு 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். அப்படின்னா 8 மணி நேரம் என்ன செய்யணும், தூங்கணும். அதிக நேரம் விழித்திருக்காதீங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர்க்காதீங்க. இதெல்லாம் ஆலோசனை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர்த்துறாதீங்க. மத்தியானம் சாப்பிடாம கூட இருங்க, காலையில் சாப்பிடாம இருக்காதீங்க. சொன்னால், ஓ இவர் வந்துட்டார், இவர் கண்டார், காலையில் சாப்பிடலைன்னா அதுக்கப்புறம் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் புண்ணு, அல்சர். ஏன் சார் சொல்கிறது ஆலோசனை. நைட்டு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கிடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் இடைவெளி. 3 மணி நேரத்தில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாயிரும். சாப்பிட்ட சாப்பாடு என்ன ஆயிரும், ஜீரணமாயிரும். அதுக்கப்புறம் இந்த வயிற்றுக்குள்ளே ஃபார்ம் ஆகிறது ஃபுல்லாக ஆசிடு. வயிற்றுக்குள்ளே ஃபார்ம் ஆகிற ஃபுல்லாக ஆசிடு. அதனால தான் காலையில் உங்கள் பக்கத்தில் கிட்ட உங்கள் வாய்க்கு பக்கத்தில் மனுஷன் வர முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்? வயிறு ஃபுல்லாக ஆசிட். அப்போ அந்த காலையில் அந்த அசிடிட்டி மாறணும், அந்த ஆசிட் மாறணும் அப்படின்னா காலையில் ஒரு 2 இட்லியோ இல்லை ஒரு புட்டோ ஏதோ ஒன்று என்ன செய்யணும், போனாதான் அந்த ஆசிட் கண்டென்ட் என்ன செய்யும், குறையும். அதை விட்டுட்டு காலையில் ஸ்கூலுக்கு போகிற நேரம் சாப்பிட்றதில்ல, காலேஜுக்கு போகிற நேரம் சாப்பிட்றதில்ல, ஒரு பாதி இட்லியை தின்ட்டு போகிறது, ஒரு சின்னதாக ஒரு புட்டை தின்ட்டு போகிறது, இதெல்லாம் உங்கள் சரீரத்துக்கு பாதிப்பு. இது ஆலோசனை. அந்த ஆலோசனை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இப்போ அதுக்கப்புறம் என் பையன் ஒடுங்கி போகிறான் பாஸ்டர், தேரையில். என் பையன் என்ன செய்யலை, தேரையில். எவ்வளவோ கொடுக்க என்ன செய்யலை, தேரலை. அசட்டை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது வரைக்கும் ஒடுக்கம் நம்மளை விட்டு மாறாது. அசட்டை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது வரைக்கும் ஒடுக்கம் நம்மளை விட்டு மாறாது. அலட்சியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது வரைக்கும் ஒடுக்கத்திலிருந்து நமக்கு விடுதலே கிடையாது. நீங்கள் எப்படி கூப்பாடு போட்டாலும் சரி, எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, அசட்டை வாழ்க்கையிலிருந்து மாறுகிறது வரைக்கும் ஒடுக்கம் நம்மளை விட்டு மாறவே மாறாது. 1, வியாதி ஒரு மனிதனை ஒடுக்குகிறது. 2, அவனுடைய அசட்டை அலட்சியம் அவனை என்ன செய்கிறது, ஒடுக்குகிறது. 3வது பாருங்க, ஏன் நாம் ஒடுங்கி போகிறோம் அப்படின்னா, சங்கீதம் 38:6 வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 38:6,
நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். அவனுக்குள் இருந்த வேதனை அவனை ஒடுக்கினது. என்ன வேதனை? அதுக்கு முந்தின வசனங்களை எல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும்போது, கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதே, உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதே, உம்முடைய அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் எலும்புகளில் சௌக்கியமில்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலே போயிருச்சு, எனக்கு பாரமாயிருச்சு, என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். நீங்க ஒரு காரியத்தை நினைச்சு வேதனைப்படும் போது அது உங்கள் சரீரத்தை ஒடுக்குகிறது. உங்க சரீரத்தை ஒடுக்குவது மட்டுமல்ல, உங்க ஆவியை ஒடுக்குகிறது, உங்கள் ஆத்துமாவை ஒடுக்குகிறது. வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து வேதனைப்படுறோம். அநேக காரியங்களை குறித்து வேதனைப்படுறோம். பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுத்துகிறோம், சூழ்நிலைகளை குறித்து வேதனைப்படுறோம், நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நினைச்சு வேதனைப்படுறோம், நம்முடைய நஷ்டங்கள், இழப்புகள், தோல்விகளை நினைச்சு வேதனைப்படுறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ச்சியாக வருகிறதுங்கிறத நினைச்சு அதை வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வேதனைப்படுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் விசாலம் வரப்போறதே இல்லை. வேதனைப்படுகிறதுனால நாம் ஒடுங்கி கொண்டே இருப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். உன் பாரத்தை என் மேல வைத்து, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. பாட்டு மட்டும் பாடுவோம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தெரியாது, இது திரியிறது ஃபுல்லா கலங்கி தான் தெரியும். இது திரியிறது ஃபுல்லா வேதனை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் வேதனைப்பட்டே நான் ஒடுங்கி போறேன். எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு பாரம் இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குது, எனக்கு பலவீனம் இருக்குது, எனக்கு அநேக காரியங்கள் என் மேல இருக்குது. அதை நினைச்சு நான் வேதனைப்பட்டு ஒடுங்கி போகிறேன். கர்த்தாவே, நான் உமக்கு காத்திருக்கிறேன். இந்த வேதனை எப்போது மாறும் என்று என்ன சொல்லி காத்திருக்கிறேன். எனக்கு மறு உத்தரவு அருளி செய்யும். அப்ப இந்த வேதனை நடுவில் நாம என்ன செய்யணும்? அப்ப வேதனைப்படாம இருக்க முடியுமா பாஸ்டர்? என் பிள்ளைய நினைச்சு நான் வேதனைப்படாம இருக்க முடியுமா? மகனை நினைச்சு வேதனைப்படாம இருக்க முடியுமா? பெற்றோரை நினைச்சு வேதனைப்படாம இருக்க முடியுமா? குடும்பத்தை நினைச்சு வேதனைப்படாம இருக்க முடியுமா? என் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை நினைச்சு நான் வேதனைப்படாம இருக்க முடியுமா? என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் நினைச்சு நான் வேதனைப்படாம இருக்க முடியுமா? என் பிள்ளைங்க கஷ்டப்படுறது நினைச்சு நான் வேதனைப்படாம இருக்க முடியுமா? வேதனைப்பட்டு தான் நாங்கள் இல்லை. ஆண்டவர் சொல்ற வேதனைப்படண்டான்னு சொல்றாரு. அதுக்கு தான் எசேக்கியா சொல்லுகிறான், என் காரியத்தை உண்மையில போட்டுக்கொள்ளும், என் காரியத்தை மேல போட்டுக்கொள்ளும். நான் வேதனைப்பட்டு நான் ஒடுங்கி கொண்டிருக்கிறேன், இந்த வேதனையை உண்மையில் போட்டுக்கொள்ளும். நீங்க கவலைப்படுகிறதுனால, நீங்க வேதனைப்படுறதுனால, நீங்க துக்கப்படுறதுனால, நீங்க அழுது புலம்புறதுனால உங்க வீட்டுக்குள்ளால, உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒன்றையும் சாதிக்க முடியாது என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? நீங்கள் அழுகிறதுனால, புலம்புறதுனால, துக்கப்படுறதுனால, வேதனைப்படுறதுனால, கவலைப்படுறதுனால, 4 பேரை கூப்பிட்டு உங்கள் காரியத்தை எல்லாம் சொல்கிறதுனால, போய் எல்லார்ட்டையும் போய் உங்கள் காரியத்தை எல்லாம் சொல்கிறதுனால உங்கள் காரியத்தில் ஒரு இம்மி அளவு கூட ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியாது. தேவன் இடைப்பட்டால் மட்டும்தான், ஆண்டவர் இறங்கினா மட்டும்தான், ஆண்டோட இரக்கம் வெளிப்பட்டால் மட்டும்தான். எப்போ ஆண்டோட இரக்கம் வெளிப்படும்? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னால் இனி வேதனைப்பட முடியாது, என் காரியத்தை உண்மையில் போட்டுக்கொள்ளும், என் காரியத்தை உண்மையில் போட்டுக்கொள்ளும். அவரை கிரியை செய்ய விடணும், அவரை கிரியை செய்ய விடணும். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் அக்கறைக்கு போகிற சீஷர்கள் கொந்தளிப்பை பார்க்கிறார்கள், காற்றை பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களால் முடிந்த மட்டும் என்ன செய்கிறாங்க? படகை கரை சேர்ப்பதற்கு பிரயாசப்படுகிறார்கள். அவர்களால் முடியல. அவர்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி கவலைப்படுறாங்க, அழுகிறாங்க, புலம்புறாங்க, சத்தமிடுறாங்க. எப்போ அவர்களுடைய காரியத்தை ஆண்டவர் மேல் போட்டார்களோ அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதலை தந்தார். அல்லேலூயா, ஆமென். நமக்கு தெரியும், நமக்கு 1000 வழி தெரியும், நமக்கு 1000 பேரை தெரியும், 1000 காரியங்களை தெரியும். இதை இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். சார் ஒன்றும் வேலைக்காக சார்.
அந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும், அந்த நேரத்தில் ஒரு சமாதானம் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது நிரந்தர விடுதலையாக நிரந்தர சமாதானமாக இருக்காது. இந்த பகல் வேலை ஆண்டவர் சொல்கிற உங்கள் காரியம் எதுவாக இருந்தாலும், உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் எதுவாக இருந்தாலும் அதை தேவன் மேலே போட்டுக்கிட்டு நீங்கள் நிம்மதியாக போங்க வீட்டுக்கு. கர்த்தர் காரியங்களிலே ஜெயத்தை தருவார். ஆமென். ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் அந்த காரியத்தை குறித்து சிந்திக்கவே கூடாது. ஆமென். நம்ம பண்ணுறது என்ன தெரியுமா? பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னையை ஜெபம் பண்ண விட மாட்டாங்க. சில ஆட்கள்லாம் உண்டு, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ணுவேன், என்னை விட ஃபாஸ்ட்டாக ஜெபம் பண்ணுவாங்க. என் சத்தத்தை விட மேலே போயிட்டுருக்கோம். நான் ஆமேன்னு சொல்லி அரை மணி நேரம் ஆனாலும் அவங்க இப்போ தான் பாதியில் போயிட்டுருப்பாங்க. அப்புறம் எதுக்கு? சில பேர் வேலை செய்ய சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படின்னா ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்துடலாம், ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துடலாம், கொடுத்துட்டு அவங்கள வேலை செய்ய விடணும். அதை விட்டு நீ அப்படி முளைக்கோலை இப்படி அப்படின்னா முளைக்கோலை தூக்கி தலையில் போட்டுட்டு போயிடுவோம். ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை விட்டாச்சுன்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்தாச்சுன்னா விட்டுடணும். சாமுவேலை கொண்டு ஆலயத்தில் விட்டாச்சு. அடுத்த நாள் காலையில், எல்கானா இந்த ஏலிக ஃபோன் நம்பர் ஒன்று தரோம், 9688651002. ஹலோ, ஏலி பாஸ்டரா? எனக்கு சாமுவேல் நல்லா இருக்கானா? சார் ஆலயத்தில் விட்டாச்சு, ஆண்டவர்கிட்ட விட்டாச்சு, கவலைப்படவே இல்லை. பண்டிகை வரும்போது இவ ஆலயத்துக்கு வந்து தானே ஆகணும். வரும்போது பையன் எப்படி இருப்பான், என்ன சைஸ் இருப்பான், அவனுக்கு வைத்து கொண்டு வந்தாள். ஆலயத்தில் விடப்பட்ட பிள்ளையும் ஆலயத்தில் விடப்பட்ட கண்ணீரும் வெறுமையாய் போகாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுத்த ஒரு விஷயத்தில் நிச்சயம் அற்புதம் உண்டு. கால தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் அற்புதம் உண்டு. அதை என் பிள்ளைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். என் குடும்பத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன்னா, என் வீட்டை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன்னா, என் வீட்டை தேவனுக்கு முன்பாக வச்சுட்டேன்னா, என் மகனை தேவனுக்கு முன்பாக வச்சுட்டேன்னா, என் பிள்ளையை தேவனுக்கு முன்பாக வச்சுட்டேன்னா அவ்வளோதான். அது ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய கவனிப்பில் அவன் இருக்கிறான். எப்படி எல்லாம் போகணுமோ எல்லாம் போயிட்டு கர்த்தர் என்ன செய்வார், கொண்டு வர. அதை விட்டுட்டு ஏலிக்க நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதுதான் பார்ப்பார். 3 நாள், அடுத்த நாளும் திரும்ப யோசித்து பாருங்கள். அந்நாள் ஃபோன் எடுத்துட்டு, ஏலி தூங்கிட்டா இருக்கிறிய? இல்லை, சாமுவேல் நல்லா இருக்கியானா? 3 நாள் பார்ப்பான். 4ஆவது நாள் வந்து, நீ நாளைக்கே வந்து கூட்டிகிட்டு போயினா இனி சாமுவேலையும் பார்க்க முடியாது, உன்னையும் பார்க்க முடியாது. ஆண்டவரும் அப்படிதான். வேதனைப்பட்டு ஒடுங்கி போகிறான் தாவீது. சங்கீதக்காரன் சொன்ன, நான் வேதனைப்பட்டு ஒடுங்குகிறேன். எவ்வளவு நாள்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். 14வது வசனத்தை வாசிங்க. 38 15. கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீ, நீர் மறு உத்தரவு கொடுப்பீ. அவ்வளோதான். நான் வேதனைப்பட்டு கலங்கிறதுனால எனக்கு மறு உத்தரவு வரும் என்பதில்லை. நான் உங்கள் மேலே என் காரியத்தை போட்டுறேன், நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். எத்தனை பேர் இந்த மத்தியான நேரம், ஆண்டவரே நான் இனி என்னுடைய காரியங்களை நினச்சி நான் வேதனைப்பட மாட்டேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் வேதனைப்பட்டு நீங்கள் ஒடுங்கி போய் கர்த்தர் அற்புதம் செய்யும் போது நீங்கள் பெட்டிக்குள்ளே இருப்பீங்க. அதாக்கு இங்கே பிரச்சனை. நீங்கள் வேதனைப்பட்டு ஒடுங்கி போய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்யணும்னு தேடுனா பாட்டு சத்தம் வேற மாதிரி கேட்கும். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனும் இல்லை, அது என்னைக்கோ கண்டாச்சு, அப்படி போயிருக்கோம். அப்போ நாம் நல்லா இருக்கணும். ஆமென். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நாம் நல்ல சந்தோஷமாக இருக்கணும், தேவன் தருகிற அந்த அற்புதத்தை வாங்கணும். ஆமென் ஆமென். சிமியோன் வயது சென்றவனாயிருந்தான். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு இருந்துச்சு. அதனால தான் கர்த்தருடைய கிறிஸ்துவை கையில் வாங்குகிற பாக்கியம் இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
வேதனைப்பட்டு, வேதனை நம்மை ஒடுக்குகிறது. ஒன்று நான் என்ன சொன்னேன், நோய் நம்மை ஒடுக்குகிறது. ரெண்டாவது வேதனைகள் நம்ம என்ன செய்கிறது, ஒடுக்குகிறது. மூன்றாவது ரெண்டாவது அசட்டை, நம்முடைய அலட்சியங்கள் நம்மை ஒடுக்குகிறது. மூன்றாவது வேதனை நம்ம என்ன செய்கிறது, ஒடுக்குகிறது. நான்காவது கடைசியாக ஒரு காரியம், 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து அவனுக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். இங்கே ஒடுக்கம் சத்துருவினால் ஒடுக்கம். யாரால் ஒடுக்கம்? சத்துருக்களால், மனிதர்களால், சத்துருக்களால், பொல்லாத பிசாசால் நமக்கு ஒடுக்கம். அவன் ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போனார்கள். இல்லாம அவங்க விசாலத்துல தான் இருந்தாங்க, அவங்க நல்லா தான் இருந்தாங்க சார், அவங்க நல்லா செட்டில்டா இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா தான் போயிருந்துச்சு. பிசாசு அவர்களை ஒடுக்கினதினால் அவர்கள் ஒடுங்கி போனார்கள். சத்துரு அவர்களை ஒடுக்கினதினால் அவர்களை ஒடுங்கி போனார்கள். ஒடுக்குகிறதினால் ஒடுங்கி போன ஒரு கூட்டம், ஒடுக்குகிறதினால் ஒடுங்கி போகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த யோவாகாசை போல, ஆண்டவரே இவங்க இஸ்ரவேல் ஜனங்களை சிரியா ராஜா ஒடுக்குகிறதினால ஒடுங்கி போகிறாங்க, நீர் அவருடைய காரியத்தை உண்மையில போட்டுக்கொள்ளோன்னு சொல்லும்போது கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்தார். நான் இப்படி இந்த காலை நேரம் சொல்லுகிறேன், பிசாசினால, சத்ருவினால நீங்கள் ஒடுக்கப்பட்டு இன்னைக்கு ஒடுங்கி போயிருப்பீங்கன்னா, அந்த ஒடுக்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு இரட்சகனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார், ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார், ஒரு நன்மை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அந்த ஒடுக்குகிறதினால் வருகிற ஒடுக்கம், சத்துருக்களால் ஒடுங்கி போகிறார்கள். பக்கத்து வீடு, முன்ன வீடு, அந்த வீடு எல்லாம் ஒடுக்கம். இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், 100க்கு 99.9% மக்களுக்கு நீங்களும் நானும் இந்த தேசத்தில் உயர்ந்திருப்பது பிடிக்காது. இதுக்கு மட்டும் ஆமேன் நல்லா வரும். அதுக்கு முன்னாடி சொன்ன வசனத்துக்கு ஒன்று என்ன வரையில, ஆமேன் வரையில. ஆமேன் போகட்டும் பிரியமானவர்களே. லைவில் போகிறனால என் வாயை ரொம்ப கட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். ஆமேன். ஆமாம், 99.9% நீங்களும் நானும் இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது பிடிக்கவே பிடிக்காது. அது யாராக இருந்தால். அப்போ அதற்கு எதிரடையாக கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணியில் பிசாசு இருப்பான். அவன் நமக்குள்ளால் ஒடுக்கத்தை கொண்டு வருவான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் பார்வோன் ஒடுக்கினதற்கு காரணம் என்ன? இவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். ஆமான் இந்த ஜனத்தை, யூத ஜனத்தை அழிப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத இருக்கிறது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்குது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஒடுக்கத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவ ஜனம் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக எல்லா இஸ்லாமிய தேசங்களும் ஒன்று சேர்ந்து யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள கொண்டு வராங்களே. எத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாலும் இஸ்ரவேலினுடைய ஒரு முடியை கூட என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. ஏன்னா இஸ்ரவேல் தேசம் தேவனால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சத்துரு ஒடுக்குகிறான். இவங்களை இப்படி விட்டுறக்கூடாது, இப்படி விட்டுறக்கூடாது, இவனை இப்படி விட்டுறக்கூடாது, இவனை இப்படி விட்டுறக்கூடாது, இவனை ஒடுக்கணும், இவனை ஒடுக்கணும், இவனை ஒடுக்கணும், தலைவரை ஒடுக்கணும். ஒடுக்குனா பயலை என்ன செஞ்சிடலாம், ஒடுக்கிடலாம். பயலை ஒடுக்குனா அடுத்து என்ன செஞ்சிடலாம், ஒடுக்கிடலாம். நானும் பார்க்குறேன். ஆமென். ஓங்கி வளரத்தான் செய்வாரே தவிர
ஒடுங்கி போக விட மாட்டார். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதே இல்லை. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஆமென், அல்லேலூயா. சத்துரு நம்மளை ஒடுக்குகிறான். சத்துரு நம்மளோட ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா, நல்ல வருமானம் கிடைச்சிச்சுன்னா, ஒரு கார் வாங்கிட்டோம், ஒரு பைக் வாங்கிட்டோம், பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, ஒரு வீட்டை கட்டிட்டோம். ஆமாம், பாருங்கள், கொஞ்சம் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீதியில் நீங்கள் நடந்துருங்க. இந்த வீதியில் இல்லை, உங்கள் வீதியில். நீங்கள் ஏன் இந்த வீதியில் வந்து வளர்க்குறீங்க? ஆமே, நடந்து பாருங்கள், உடனே 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 உடனே. இப்போது அதை நினச்சிக்கிட்டு நாம் வேதனைப்பட்டு ஒடுங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, இது உம்முடைய காரியம், இந்த காரியத்தை உம்மேல் போட்டுக்கொள்ளும், உம்மேல் போட்டுக்கொள்ளும். கல்ற தோட்டம் இருக்குது, கல்ற தோட்டம் திறந்துருக்குது. அது எப்படி? எவனாவது பூட்டை திறந்து எவனையாவது உள்ளே வச்சுட்டு போனான்னா யாருக்கு பதில் சொல்வது? அப்படின்னு ஒருத்தர் பேசினார். நானும் அடுத்த நாள் அவரை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு நினச்சேன். பேசி, சார் உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டிங்கன்னா எங்கள் கல்ற தோட்டத்துக்கு செக்யூரிட்டியாக வாங்க, நான் உங்களுக்கு ஒரு 15,000 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னேன். என் மாம்சத்தில் நான் நினைக்கிறேன், அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் உன் காரியமா என் காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இடைப்படுற நான் விட்டாலும் எனக்கு மனசு கேட்கல. நான் அப்படியே போகல, ஆண்டவரே இந்த வீட்டை சந்திங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இந்த வீட்டை சந்திங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆள் வீட்டை விட்டு வெளியே வரல. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆள் வீட்டை விட்டு வெளியே வரல. 3 மாதம் ஆச்சு. சமீபத்தில் கேள்விப்பட்ட அவருடைய சரீரம் மிகவும் பலவீனம் அடைந்திருக்கிறதாக. இதுதான் ஆண்டவர். பக்கத்தில் பசங்க, உங்கள் காரியத்தை அவர் மேலே வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்கள் காரியம் இல்லை, அது அவருடைய காரியம். வராமே நாம் எல்லாம் நான் தான் அவியலை பண்ணுவேன், நான் தான் ரசம் வைப்பேன், நான் தான் சாம்பாரை வைப்பேன், நான் தான் ஜோரையும் வைப்பேன், வச்சுட்டு நான் தான் இலையில வைப்பேன்னா சரி, இலையில வச்சுட்டு அது விடுவேன். இல்லை, நான் தான் உருட்டி விடுவேன். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், அப்போ என்னத்துக்கு கூப்பிட்டா? அப்போ நான் எதுக்கு வந்தேன்? எல்லாம் முதல்ல போய் சொல்லிடும், ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் தான் எல்லாமே, எல்லாம் சொல்லிடும். அவரை நம்பி வந்துடுவார், அவரை நம்பி வந்துடுவார், அவரை நம்பி வந்துடுவார். எங்கே வந்துடுவார்? புலியூர் குறிச்சிக்கு வந்துடுவார், பூவங்கோட்டுக்கு வந்துடுவார், வட்டத்துக்கு வந்துடுவார், பரம்பைக்கு வந்துடுவார். வந்து நிற்பார், கேட்டுக்கிட்டு வந்து நிற்பார். நின்றுட்டு இவ்வளவு பானை எங்க, அரிசி எங்க, அது எங்க, இது எங்க எல்லாம். சரி, அப்போ இவர் பார்ப்பார், இனி சுவாறு விளம்பக்காது நம்மளை கூப்பிடுவா போல அப்படின்னு நினச்சிட்டு நிற்பார். அடுத்த பார்த்தா அவங்களே சோறு வைப்பாங்க. சரி, பிசைஞ்சு கொடுக்குறதுக்காக நம்மளை கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு பார்ப்பார், சரி நமக்கு இங்கே வேலை இல்லை. இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் சக்ஸஸ் ஃபார்முலா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும்னா உங்கள் காரியத்தை அவர் காரியமாக மாற்றுங்க. அல்லேலூயா. உங்கள் காரியத்தை அவர் காரியமாக மாற்றுங்க, அவர் காரியத்தை உங்கள் காரியமாக மாற்றுங்க. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை அவர் இருதயமாக மாற்றிடுங்க, அவர் இருதயத்தை உங்கள் இருதயமாக மாற்றுங்க. உங்கள் காரியம் அதான் ஏசாயா சொல்லுகிறான். ஏசாயா, யார் எனது காரியமாய் போவார், யார் எனது காரியமாய் போவார். அப்போ பாருங்கள், ஒடுக்கம். என்னது ஒடுக்கம்? சத்துரு ஒடுக்குகிறதுனால். நான் திரும்பவும் அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். உங்கள் காரியம் அவர் காரியமாக மாறட்டும், அவர் காரியம் உங்கள் காரியமாக மாறட்டும். அவர் காரியம் என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களுக்கு என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் கொடுங்க, அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் அவருடைய காரியம். அவருடைய காரியம் என்ன? சகல ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பாவ மன்னிப்பு பெறணும், ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாது, ஆத்துமாக்கள் மீட்டெடுக்கணும். இதுதான் அவருடைய காரியம். இப்போ நம்ம காரியத்தை போட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அவர் காரியம் நடக்காம தடங்களாகவே இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உங்க காரியத்தை அவர் காரியமாகவும் அவர் காரியத்தை உங்க காரியம் மாற்றுங்க.
உங்கள் ஒடுக்கத்திலிருந்து ஒரு பெரிய விசாலத்தை கத்த தருவார். ஹல்லேலூயா. ஒரு 4 காரியங்களை இந்த பகல் வேளை உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். ஒன்று, எது? நோயினால் வியாதியினால் வரக்கூடிய ஒடுக்கங்கள். 2, அசட்டை அலட்சியத்தினால் வரக்கூடிய ஒடுக்கங்கள். 3, வேதனைப்படுறதுனால வரக்கூடிய ஒடுக்கங்கள். 4, சத்துருக்களுடைய ஒடுக்கிறதுனால வரக்கூடிய ஒடுக்கங்கள். இது எல்லாவற்றின் நடுவிலையும் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொள்ளும், நான் ஒடுங்கி போகிறேன், நான் ஒடுங்கி போகிறேன். ஏசாயா 61:3 சொல்லுகிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை தருவார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுப்பார். கர்த்தர் என்னை அனுப்பினார். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். தேவன் உங்களை நீதியின் விருட்சங்களாய் வைத்திருக்கிறார். உங்களை ஒடுங்கியத்தில் இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஒடுங்கின ஆவியை நீக்கி துதியின் உடையை கொடுப்பதற்கு ஆண்டவர் இந்த பகல் வேளை நம் நடுவில் உண்டு. இந்த காலை நேரத்தில் எல்லா ஒடுக்கத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், எல்லா ஒடுக்கத்தை நான் மாற்றி ஒரு விசாலத்துக்கு நேராக என் ஜனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். ஒடுங்கின ஆவி மாறப்போகிறது. இந்த சரீரம் ஒடுங்கும்போது உங்கள் ஆத்மாவும் ஒடுங்கும். உங்கள் ஆத்மாவும் ஒடுங்கும். உங்கள் ஆத்மா ஒடுங்கும்போது உங்கள் ஆவியும் ஒடுங்கும். ஒரு புரோக்கன் ஸ்பிரிட், ஒரு ஆவியில் ஒரு பாட்டு பாடினா உற்சாகம் இருக்காது, ஒரு வசனத்தை வாசித்தா அதில் ஒரு வெளிச்சம் இருக்காது, சும்மா என்னதோ வாசித்துட்டு போவீங்க. ஜெபம் பண்ணால் அதில் ஒரு ஜெபம் இருக்காது. பாருங்கள், உங்கள் ஜெப நேரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட்ஸ் நாட் அ டைம் ஆஃப் கம்ப்ளைனிங். அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நேரமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரத்தில் போய் ஆண்டவர் அப்படி, ஆண்டவர் இப்படி, ஆண்டவர் இப்படி, ஆண்டவர் அதை பாருங்க. உங்கள் ஜெப நேரம் தேவனோடு பேசுகிற நேரமாக இருக்கணும், தேவனோடு உறவாடுகிற நேரமாக இருக்கணும். ஆமென். நீங்கள் போய் அமைதியாக உட்கார்ந்து ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவரை துதித்து ஆண்டவரை உயர்த்தி கொண்டு இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார், நீங்கள் ஆண்டவரோட பேசலாம். அப்படி தான் இருக்கணுமே தவிர அங்கே போய் நின்றுட்டு ஆண்டவரே அவன் இப்படி செய்கிறான், ஆண்டவரே இவன் இப்படி செய்கிறான், ஆண்டவர் அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், அது எல்லாமே உங்கள் ஜெப நேரத்தில் இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. இன்றைக்கி சொல்லணும், என் காரியத்தை உன் மேலே போட்டுக்கொள்ளும். கல்யாணத்துக்கு நிறைய தேவை இருக்குது. காரியத்தை சிட்டி யூனியன் பேங்க்லையா, பாண்டியன் கிராம பேங்க்லையா, எங்கே? ஆண்டவர்கிட்ட. இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே நிறைய திருமணங்கள். எல்லாத்தையும் கர்த்தர் அவர் மேலே போட்டுக்கொள்ளணும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? முழங்கால் படியிட போடுங்க. முடிந்த எல்லாரும் முழங்கால் படிடுங்க. மற்றவங்க எழுந்து நின்று கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டுக்கொள்ளும். கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன். நீ ஏன் ஒடுங்கி திரிய வேண்டும்? ஒடுங்கி போய் நடக்கணும். யாபீன் என்கிற அரசன் இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் ஒடுக்கினான். அந்த ஒடுக்கத்திலிருந்து அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அந்த ஒடுக்கத்தை நீக்கி ஒரு பெரிய விசாலத்துக்கு நேராக கொண்டு வந்தார். பார்வோன் ஒடுக்கினான், அந்த ஒடுக்கம் மாறினது. அதனால தான் மோசே ஜெபம் பண்ணுறான், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படிக்கு திரும்ப உயிர்ப்பியும். உமது ஜனங்கள் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே, பகல் வேளை என் காரியம் எல்லாம் உம்முடைய காரியமாய் மாறட்டும். இந்த நாள் முதல் கொண்டு, இந்த நிமிஷத்திலேருந்து என்னை வேதனைப்படுத்துகிற, என்னை வருத்துகிற, என்னை துக்கப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தை நான் என் மேலே போட்டுக்கொள்ள மாட்டேன். ஆனால் எசேக்கியாவுக்குள்ளே இருந்த எண்ணம் என்னது? இன்று இரவுக்குள்ளே என் வாழ்க்கை முடிய போகுது, இன்று இரவுக்குள்ளே என் காலம் முடிய போகுது, இன்று இரவுக்குள்ளேயே நான் பாதாளத்தில் இறங்க போகிறேன், இன்று இரவுக்குள்ளேயே. அந்த எண்ணம் அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. அதனால் புலம்புகிறான், அதனால் கூவுகிறான், அதனால் சத்தமிடுகிறான். கடைசியில் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இல்லை, என் காரியத்தை உண்மையில் போட்டுக்கொள்ளும். எந்த காரியமாக இருந்தாலும்
எந்த காரியமாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா. உங்கள் தேவைகள், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை காரியம், உங்கள் 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 புருஷனுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்திக்கிற போராட்டம், நான் சொல்கிறேன், அது உங்கள் காரியமே இல்லை, அது கர்த்தருடைய காரியம். உங்கள் சத்துருவினால் நீங்கள் படுகிற வேதனைகள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அது மந்திரவாதம், பில்லி சுனி, என்னென்னலாம் செய்யட்டும், எல்லாம் கண்களை மூடி. நேற்று ஒரு சகோதரனை பார்த்து அவர் சொல்கிற, பாஸ்டர் என் கடைக்கு முன்னாடி டெய்லி ஏதாவது செஞ்சு வச்சுக்கிறாங்க, ஆனால் அதை தாண்டி தான் நாங்கள் செய்கிறோம், வாழ்கிறோம். அது நம்முடைய காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்ல, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது. நீ என்னுடையவனாய் இருக்கும்போது உன் காரியமும் என்னுடையதாய் மாறுகிறது. நீ என்னுடையவளாய் இருக்கும்போது உன் காரியமும் என்னுடையதாய் மாறுகிறது. நான் நேசருடையவன் என்றால் என்னுடைய வேதனைகள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய எல்லாவற்றையும் என் நேசர் எனக்காய்